குட் ஆஃப்டர்நூன். நம்ம வந்து ஏபிபி கிளாஸஸ்ல இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் செஷனில் இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. ஸோ இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பேப்பர் 3 உடைய ஒரு பார்ட். இந்த என்டையர் ஆக்ட், இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 வந்து ஒரு சின்ன ஆக்ட் தான். அதில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவுட்லைன் நேற்று நம்ம பார்த்தோம். மொத்தம் வந்து 8 சாப்டர் இருக்கு. செக்ஷன் 1 to செக்ஷன் 43 அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் செஷன்ல சாப்டர் 1 ப்ரிலிமினரி, செக்ஷன் 1, தென் செக்ஷன் 2 டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். தென் சாப்டர் 2 வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற இதுல கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் செக்ஷன் 3ல, தென் செக்ஷன் 4 அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ், தென் செக்ஷன் 5 வித் ரிகார்ட் டு ரெசிக்னேஷன் அண்ட் ரிமூவல், then section 6 terms of office of chairperson and other members, then section 7 வந்து with regard to members to act as chairperson அப்படிங்கிற அந்த செக்ஷன் 7 வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 8. செக்ஷன் 8 in chapter 2, the national human rights commission. ஸோ செக்ஷன் 8 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா terms and conditions of service of chairperson and other members. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with regard to salary and other allowances, it should not be later changed to their disadvantage அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவர்களுடைய அந்த ஆஃபீஸ் அவங்க பதவி ஏற்கும் பொழுது மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அதை விட குறைவாக என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இட் cannot be shall be varied to his disadvantage after his appointment அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் செக்ஷன் 8ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இட் ஹஸ் பீன் இன்க்ளூடட் ஆஃப்டர் 2006 அமெண்ட்மெண்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் யூனியன் ஜுடிஷியரிலாம் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். தட் இஸ் ஆஃப்டர் தர் அப்பாயின்மெண்ட் இட் கேனாட் பி வேரிட் டு இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் பார்ப்போம். அதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இங்கே செக்ஷன் 8ல கொடுக்கப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 9, வேகன்சிஸ் எக்ஸெட்ரா நாட் டு இன்வாலிடேட் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கமிஷன். ஸோ வேகன்சிஸ், இப்போ வந்து ஒரு கமிஷன்ல ஒரு மெம்பர் வரல, இல்லை ஒரு மெம்பருடைய போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு, அதற்காக வந்து என்ன கிடையாது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அந்த பரிந்துரையோ இல்லை அந்த தீர்ப்போ செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற இது கிடையாது. நாட் டு இன்வாலிடேட் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கமிஷன். நோ ஆக்ட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கமிஷன் ஷால் பி கொஷின்ட் ஆர் ஷால் பி இன்வாலிடேட்டட் merely on the ground of existence of any vacancy or defect in the constitution of the commission. Not only with regard to vacancy but also any defect in the constitution of the commission. அதற்காக கூட ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதனுடைய முடிவு என்ன கிடையாது, ப்ரொசீடிங்ஸையோ அல்லது அதனுடைய அவுட்கமையோ நம்ம என்ன பண்ண முடியாது. we cannot be questioned as வந்து செக்ஷன் 9. then section 10, procedure to be regulated by commission. procedure to be regulated by commission அப்படின்னு சொல்லும்போது, the commission has the power to make its own provisions subject to the provisions of the act and the rules made thereunder. The commission shall have the power to lay down the regulation by its own procedure அப்படின்னு சொல்றதா section 10. all orders and decisions of the commission shall be duly authenticated by the secretary general or any other officer of the commission duly authorized by the chairperson. ஸோ இந்த நிர்வாக ரீதியான உத்தரவு, ஒரு ஆர்டர் காப்பி, அதில் அந்த சைன், இது எல்லாமே யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி ஜெனரல் அப்படிங்கிற அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர் தான் வந்து பண்ணுவார். நம்ம நேற்று பார்த்தோம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை மத்திய அரசு என்ன பண்ணும், இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நியமிக்கும். சரியா? தென் with regard to section 11, officers and other staff of commission, அதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா the chairperson would decide. சரியா? The central government shall make available to the commission an officer of the rank of secretary to the government of India who shall be the secretary general of the commission. So நம்ம நேத்து பார்த்தோம், with regard to constitution of national human rights commission ஒரு chairperson இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு judicial member who is or has been a judge of Supreme Court, அந்த chairperson of national human rights commission வந்து who has been a judge of Supreme Court or chief justice of India அப்படிங்கறத பார்த்தோம். ஒன்னு, அதுக்கு அடுத்து 2 வந்து judicial members. ஒன்னு who has been a chief justice of high court of any state, இன்னொன்னு who has been a judge of Supreme Court அப்படிங்கிற இதை பார்த்தோம். who has been or who is a judge அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த 3 judicial members தவிர
plus 3 other members who have expertise in the field of human rights activities பார்த்தோம். அப்புறமா வந்து ex officio members அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸை பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த கமிஷன், ஹூ இஸ் ஆல்சோ த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கமிஷன். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவர்களின் சார்பாக இந்த சேர்பர்சன் அதர் மெம்பர் சார்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபைனான்சியல் ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? The central government shall make available to the commission an officer of the rank of secretary to the government of India who shall be the secretary general of the commission. அப்போ what is the rank of the authority அப்படின்னு பார்த்தீங்கன்னா not below the rank of secretary to the government of India. செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தான் என்ன பண்ண முடியும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரி ஜெனரலா நியமிக்க முடியும். Such police and investigative staff under an officer not below the rank of Deputy Director General of Police and such other officers and staffs as may be necessary for the sufficient performance of the functions of the commission. ஸோ ஒருத்தர் செக்ரட்டரி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதே மாதிரி தேவைப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் necessary for investigation not below the rank of DGP. These things has to be provided by the central government. சரியா? Then subsection 2, subject to such rules be made by the central government in this behalf, the commission may appoint such other administrative, technical and scientific staffs as it may consider necessary. தேவைப்படுற அளவுக்கு தேவையான உறுப்பினர்கள் அல்லது பணியாளர்களை யார் நியமிச்சுக்கலாம், அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then the salaries, allowance, other aspects of those persons who has been appointed by the commission as per the requirement of the will be fixed by the government. சரியா? இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த இது வந்து பண்ணப்படும். Then we'll move on to chapter 3. Chapter 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா functions and powers of the commission. Chapter 2 வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய கான்ஸ்டியூஷன் அண்ட் அதெல்லாம் பார்த்தோம். The National Human Rights Commission. அடுத்து we'll move on to chapter 3, functions and powers of the commission. So இதுல வந்து பார்த்தீங்கன்னா totally there are 4 sections, 12 to 16, sorry 5 sections. Section 12 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா functions of the commission. ஸோ கமிஷனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the commission உடைய ரோல் வந்து மொத்தம் வந்து சப்செக்ஷன் ஏல இருந்து ஜே வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு இன்கொயர் suo moto or on a petition presented it to by a victim or any person on his behalf on a direction or order of the court அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The commission shall perform all or any of the following functions, namely first one is to inquire either by suo moto, தானாக முன் வந்து வழக்கு பதிவு, இங்கேயாவது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா நேரடியாக என்ன பண்ணலாம், அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வழக்கு பதிஞ்சு பண்ணலாம், அல்லது ஒரு மனுதாரரின் மனுவின் அடிப்படையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இதுல வந்து லாஸ்ட் நம்ம வந்து மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ல என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஆக்ஷன், வாட் இஸ் த டைம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 year ஃப்ரம் த அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஒரு சம்பவம் நடந்து 1 வருடத்திற்கு பிறகு என்ன பண்ண முடியாது, கமிஷன் வந்து அந்த விஷயத்த என்கொயரி பண்ண முடியாது. ஈவன் எ பர்சன் cannot மேக் அ பெட்டிஷன் ஆஃப்டர் தட் லேப்ஸ் ஆஃப் 1 year. ஸோ அது வந்து இட் இஸ் டைம் பார்ட் அண்டர் திஸ் ஆக்ட். அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். போத் ஃபார் சென்ட்ரல் கமிஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கமிஷன் த டைம் லிமிட் இஸ் 1 year. சரியா? அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு திஸ் இன்கொயரி ஆர் suo moto on a petition, இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1, violation of human rights or abatement thereof. இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். 2வது negligence in the prevention of such violence by a public servant. ஸோ இந்த 2 2-fold இன்கொயரி பண்ணலாம். ஒன்று வந்து வயலேஷன் ஆஃப் தட் ஹியூமன் ரைட், 2வது அந்த பப்ளிக் சர்வெண்ட் அதை ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய அந்த போலீஸ் ஆஃபீஸர். சே ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது, 13 பேர் என்ன பண்றாங்க, ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட்ல கொல்லப்படுறாங்க. அப்போ அதை தவிர்க்கணும், அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை தவிர்க்க வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட்ஸ், அன்னைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் இல்லை, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. ஸோ ஏன் இது நடந்துச்சு, இது திட்டமிட்டு தான் அவங்க வந்து போனாங்களா, விடுபடுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் they can go and inquire into those things. Then intervene in any proceeding involved in allegation of violation of human rights pending before a court with approval of such court அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்வீனிங் பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ணலாம் இஃப் சம் கேசஸ் பெண்டிங் பிஃபோர் அ கன்சர்ன் கோர்ட் ப்ரொவைடட் வித் த அப்ரூவல் ஆஃப் த கோர்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு அகேன்ஸ்டா. அப்போ அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நினைச்சா என்ன பண்ணலாம், with the approval of that particular court it can file a intervener application to raise its point of discussion. இது வந்து 2வது இது. Then C, visit
for the time being in force any jail or other institution under the control of state government and for its reforms and the treatment provided and other aspects with regard to what are the facilities. அங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து போதுமான அளவுல அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அவர்களுக்கு ஏதாவது டார்ச்சர்ஸ் கொடுமைகள் நடத்தப்படுதா அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ ஜெயில போய் போய் இது பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம். தென் டி review the safeguards provided by or under the constitution or any law for the protection of human rights and recommend measures for their effective implementation. ஸோ கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா செயல்படுத்தப்பட்டிருக்கா, இல்ல அதை செயல்படுத்துவதற்கு ஏதேனும் வழிவகைகள் இருந்தா அதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கான அதிகாரம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு இன்டர்வீன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு இன்கொயரி, செகண்ட் ஒன் இஸ் டு இன்டர்வீன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டு விசிட் ஜெயில் அண்ட் அதர் பிளேசஸ் வேர் பர்சன்ஸ் ஆர் லான்ச்ட் இன்சைட். சரியா? நாலாவது வந்து டு ரெவ்யூ த கான்ஸ்டியூஷன், டு ரெவ்யூ த சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைடட் பை ஆர் அண்டர் த கான்ஸ்டியூஷன். தென் review the factors including acts of terrorism that inhibit the enjoyment of human rights and recommend appropriate remedial measures. அப்போ எதெல்லாம் வந்து மனித உரிமைகள் மீறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தீவிரவாதம், அதை தடுப்பதற்கான வழிமுறைகள், அதிலிருந்து மீண்டு வருபவர்கள், அந்த தீவிரவாத தாக்குதல்னால சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, தன்னுடைய தாய் தந்தை இழந்திருப்பாங்க, இல்ல அவர்களோட அந்த சூழ்நிலை வாழ்க்கை இதெல்லாம் மாறி இருக்கும். அப்போ அதை அவங்க ஓவர் கம் பண்ணி எப்படி அது வருதா, அதாவது ரெமெடி வந்து அவங்களுக்கு எப்படி எஃபெக்டிவா கிடைக்கணும், அதை எப்படி தடுக்கணும், பிளஸ் வாட் ஆர் த ரெமடியல் மெஷர்ஸ் டு பி டேக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். தென் எஃப் டு ஸ்டடி ட்ரீட்டிஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் மேக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் தர் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம ஸ்டார்டிங்லேயே நேற்று செஷன்ல பார்த்தோம், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல ஒன்று கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்றது, இன்னொன்று இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் தட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் பை த கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக இந்த ஆக்ட்ல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த உலக நாடுகள்ல என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருக்கு, அதுல எதெல்லாம் வந்து பெட்டர் இருக்கு, அதாவது ஸ்பீடி ரெமடி, ப்ராப்பர் ரெமடி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன கன்வென்ஷன்ஸ் இருக்குங்கிறத அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான வழிவகைகளை செய்யலாம். தென் டு அண்டர்டேக் அண்ட் ப்ரொமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். தென் எச் ஸ்ப்ரெட் ஹியூமன் ரைட்ஸ் லிட்ரஸி, மனித உரிமை கல்வியை பிரகடனப்படுத்துறது, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி எதை இடத்தை அணுகணும், அவர்களுக்கான என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றது. தென் இஸ் டு என்கரேஜ் த எஃபர்ட்ஸ் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், NGOs and institutions and other aspects. But the last function is to, as it may consider necessary for the promotion of human rights, such other functions could necessary to consider the promotion of human rights அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்போ செக்ஷன் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தென் செக்ஷன் 13 பவர் ரிலேட்டிங் டு இன்கொயரிஸ். ஸோ இப்போ மேலே சொன்னது அவர்களை வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்கள் செயல்படலாம், எந்த தளங்களில் இயங்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 12 பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமிஷன். செக்ஷன் 13 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ரிலேட்டிங் டு இன்கொயரிஸ், வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் இன் இன்கொயரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். செக்ஷன் 13 வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1 இட் சேஸ் while inquiring into complaints under this act, this commission has the power of civil court under the code of civil procedure அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் இன் பர்டிகுலர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாலோயிங் மேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு என்கொயரி பண்ணும் பொழுது சிவில் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை ஆஸ் பர் சிபிசி வித் ரிகார்ட் டு ஃபாலோயிங் மேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சம்மனிங் அண்ட் என்ஃபோர்சிங் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் அண்ட் எக்ஸாமினிங் தம் ஆன் ஓட். ஒரு நபரை சம்மன் பண்றதுக்கான அதிகாரம், அந்த சம்மன் பட்ட நபர் ஆஜராகும் பொழுது அவரை எக்ஸாமைன் பண்றது, சாட்சியாக அவரை எக்ஸாமைன் பண்றதுக்கான அதிகாரம். தென் பி டிஸ்கவரி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்த்தல், அந்த மாதிரியான விஷயங்களை, அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஏதாவது கலைந்திருக்கா இல்ல டேம்பர் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்களை இது பண்றது. தென் சி ரிசீவிங் எவிடன்ஸ் ஆன் அஃபிடவிட்ஸ். நம்ம பார்ப்போம், ஒரு கமிஷன் வந்து பொதுவாக வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கும்போது ஒரு கமிஷனை என்ன பண்ணுவாங்க, நியமிப்பாங்க. ஒரு நபர் கமிஷன் இல்ல 2 நபர் கமிஷன், ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிசஸ் தலைமையில. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேப்பர்ல ஒரு ஆடு கொடுத்திருப்பாங்க, அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக விவரம் தெரிந்தவர்கள் ஒரு அஃபிடவிட்டா எங்களுக்கு தாக்கல் பண்ணணும், அந்த அஃபிடவிட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எங்க இருந்து வந்தப்பட்ட அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 13ல இருந்தா வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம். Then the requestioning any public record or copy thereof from any court or office. So இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சம்பந்தமான ஒரு என்கொயரி சம்பந்தமா ஏதேனும் ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை
வாங்கி பார்ப்பதற்கான ஒரு விஷயம். தென் இஷ்யூயிங் கமிஷன்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபிட்னஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ சிவில் கோர்ட்டுக்கு என்ன ஒரு ரைட் இருக்கு? நம்ம வந்து நார்மலா சிவில் கோர்ட்ல சில நேரங்கள்ல அந்த அட்வொகேட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நியமிப்போம். த கமிஷனர் டு எக்ஸாமைன் த விட்னஸஸ் ஆர் டு ரெக்கார்ட். இது நேரடியா வந்து அந்த கோர்ட்ல இருக்கக்கூடியவங்களால போய் அதை என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அந்த இடங்களுக்கு சென்று அவர்கள் சார்பாக இது பண்ணக்கூடிய அந்த இதை பண்ணலாம். தென் எனி அதர் மேட்டர் விச் மே பி பிரிஸ்கிரைப். ஸோ இது வந்து வித் ரிகார்ட் டு சிவில் கோர்ட்ஸ் பவர், வித் ரிகார்ட் டு powers relating to inquiries la first one. Then the second one is with regard to what are the, இப்போ ஒரு கமிட்டிக்கு இந்த கமிஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தவறானதாக இருந்தால் அது வந்து அதுக்கு என்ன வயலேஷன்ஸ், என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and any person so required to provide information shall be deemed to be legally bound to furnish such information within meaning of section 176 and 177 of IPC. So நம்ம 176 177 IPC எல்லாம் பார்த்தீங்கன்னா offenses with regard to administration of justice அப்படின்னு இருக்கும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஒரு நபரிடம் ஒரு உண்மையான தகவலை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தெரிந்தே தவறான தகவலை தருவது. அது ரெண்டு விஷயம் இருக்கும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க 177 IPC எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு தெரியாததை தெரிஞ்சோன்னு சொல்றதும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். இன்னொன்று தெரிஞ்ச விஷயத்தை சொல்லாமல் அதை மாற்றி திரித்து தவறானதாக பதிவிடுவது, இதுவும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த இன்கொயரியில யாராவது ஒருத்தர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணாங்கன்னா தென் இட் would be an offense under section 176 and 177 of IPC. இது வந்து செகண்ட் ஆஸ்பெக்ட். தென் the commission or any other officer not below the rank of gazetted officer. Then the third one is with regard to inquiry. அதாவது நம்ம third one is with regard to presence of the commission. The commission shall be deemed to be a civil court, with regard to seizure, with regard to go search, inquire, search and seizure. இதுக்கான என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 100 ஆஃப் சிஆர்பிசில with regard to confined places எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்கும். ஸோ த கமிஷன் ஆர் எனி ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் கெசட் ஆஃபீஸர் ஸ்பெஷலி ஆத்தரைஸ்ட் இன் திஸ் பிஹாஃப் பை கமிஷன் மே என்டர் இன் டு பில்டிங் ஆர் பிளேஸ் வேர் த கமிஷன் ஹஸ் ரீசன் டு பிலீவ் தட் எனி டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது. தென் த ஃபோர்த் கேட்டகரி என்ன இது இருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the commission shall be deemed to be a civil court and when any offense is described in section 175, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி offenses affecting public justice ஐபிசில பார்க்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சாப்டர் would be applicable. செக்ஷன் 228 ஆஃப் ஐபிசில ஒரு ஜட்ஜு வந்து என்ன பண்றோம், இன்சல்ட் பண்றோம், ஒன் ஹூ இஸ் அ ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அவருக்குரிய அதிகாரம் ஒரு மரியாதையை வழங்காமல் அந்த ப்ரொசீடிங்ஸை தேவையில்லாம நம்ம இது பண்றோம் அப்படின்னா அதற்குரிய தண்டனை வழங்குவதற்கான அதிகாரங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு இந்த கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரங்கள். சரியா? தென் the sixth one is very important. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் மே டிரான்ஸ்ஃபர் எனி கம்ப்ளைண்ட் ஃபைல்ட் ஆர் பெண்டிங் பிஃபோர் இட் டு த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆர் த ஸ்டேட் ஃப்ரம் விச் த கம்ப்ளைண்ட் அரைசஸ் ஃபார் த டிஸ்போசல் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட். ஸோ இந்த அதிகாரம் இருக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஒர்க் லோட இது பண்ணுங்கிறதுக்காக டைரக்டா சில பேர் என்ன பண்றோம், நம்ம டைரக்டா ரிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ற மாதிரி டைரக்டா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, as per this 13 subsection 6, it can transfer it to the state where that issue prevails. சரியா? then subsection 7. ஸோ அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஃப்ரெஷ்ஷா அந்த ஸ்டேட் கமிஷன்ல ஃபைல் பண்ணதாக எடுத்து இது பண்ணக்கூடும். இதெல்லாம் வந்து வித் ரிகார்ட் டு பவர்ஸ் ரிலேட்டிங் டு இன்கொயரிஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவரோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் தான் செக்ஷன் 13ல சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 14 இஸ் வித் ரிகார்ட் டு இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த சாட்சியங்களை கைப்பற்றி அது சம்பந்தமான ஒரு முறையான ஒரு விஷயத்தை தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்கொயரி அப்படிங்கிறது அந்த நீதிமன்றத்தின் முன்பு நடக்கக்கூடிய ப்ரொசீஜரை இன்கொயரின்னு சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது பிஃபோர் கம்மிங் இன்டு த கோர்ட் த கலெக்ஷன் ஆஃப் எவிடன்சஸ், அந்த ப்ராசஸ் பேர் தான் இன்வெஸ்டிகேஷன் பேரு. ஸோ வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வெஸ்டட் வித் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத செக்ஷன் 14ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1, the commission can get the help of the officers of state government or central government with the concurrence of that appropriate government அப்படின்னு சொல்றதுதான்
first aspect. That is, if some force is required for going and investigating in that case, ஒரு லோக்கல் போலீஸுடைய ஹெல்ப் தேவைப்படுது, இல்ல ஒரு அத்தாரிட்டியோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா, அது அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டுடைய அனுமதி பெற்று வித் கன்கரன்ஸ் ஆஃப் தட் கவர்மெண்ட் இட் கேன் டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் சச் ரெக்வயர்ட் ஃபோர்ஸ். ரெண்டு ஒன்று. தென் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it can even summon and enforce the attendance of any person with regard to any document or with regard to any copy which is required to be submitted from him. அதுக்கான அதிகாரம் இருக்கு. Then subsection 3 is with regard to the provisions in relation to any statement made by a person before an officer of inquiry which serves or utilized under subsection 1 as they apply in relation to any statement made by a person in the course of giving evidence before the commission. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி சாட்சியம் சொல்றோம் இல்லையா கமிஷன் முன்னாடி, அது அவர்களுக்கு எதிராக ஒரு வேற ஏதாவது ஒரு வழக்குல பதிவு பண்ண முடியுமா அப்படின்னா அதை பதிவு செய்ய முடியாது. அதுதான் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். Then subsection 5, the commission shall satisfy itself about the correctness of the facts and for this purpose the commission may make such inquiry as it thinks fit அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தனக்கு வரக்கூடிய தகவல்களின் உண்மைத்தன்மையை தெரிவதற்காக ஏதேனும் ஃபர்தர் இன்கொயரியோ இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். Then section 15 and section 16, last two sections under this chapter with regard to functions of Human Rights Commission. Section 15 is statement made by persons to the commission. Statement made by the, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it cannot be used against the person if anything self incriminatory அவருக்கு பாதகமாக இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது. அதற்காக அவருக்கு ஒரு சிவிலோ இல்ல ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ அந்த நபருக்கு எதிராக பண்ண முடியாது. No statement made by a person in the course of giving evidence before the commission shall subject him to be or used against him in any civil or criminal proceeding except a prosecution for giving false evidence by such statement. பொய்யான தகவலை தெரிவிச்சதற்காக வேணா அவர் மீது வழக்கு நடத்தலாமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு சிவிலோ அல்லது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ சாட்சி சொல்லக்கூடிய நபருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடத்த முடியாது. Provided that the statement A is made in reply to the question which he is required by the commission to answer or is relevant to the subject matter of the inquiry. அப்ப என்னன்னா, இதோட சம்பந்தம் இல்லாத வேற ஏதாவது தகவல்கள் இருந்தால் அதற்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். Then section 16 is with regard to persons likely to be prejudicially affected to be heard. அதாவது என்னன்னா, யாராவது இந்த கமிட்டியோட என்கொயரினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இது சம்பந்தமான சம்மன் அனுப்பிச்சு அவங்களுடைய ரெப்புடேஷன் ஏதாவது பாதிக்கப்படும் அப்படின்னா அப்போ அவர்களுடைய இதை அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தென் வி ஹாவ் டு கண்டக்ட் தட் இன்கொயரி அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 16. பட் இட் டஸ் நாட் அப்ளை வேர் த கிரெடிட் ஆஃப் விட்னஸ் இஸ் பீயிங் இம்பீச்ட். It shall give to that person a reasonable opportunity of being heard in the inquiry and to provide evidence in his defense. ஒருத்தருடைய தனிப்பட்ட ரெப்புடேஷனோ அல்லது அந்த with regard to conduct of any person is necessary for that inquiry அப்படின்னா அந்த நபரை என்ன பண்ணணும், விசாரிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then we'll move on to chapter 4. It is with regard to procedure. Chapter 4 வந்து பாத்தீங்கன்னா procedure 17, 18, 19 and 20. இதோட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முடிஞ்சிருக்கு. Constitution of National Human Rights Commission, powers of National Human Rights Commission, அதுக்கு அடுத்து procedure with regard to National Human Rights Commission. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரெக்கமெண்டேஷன் தான் வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தாக்கல் பண்ணும். தன்னுடைய பரிந்துரைகளை அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், தாக்கல் பண்ணும். அப்போ அந்த எத்தனை நாளுக்குள்ள தாக்கல் பண்ணணும், அப்படி தாக்கல் பண்ணக்கூடிய இதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை வந்து பைண்டிங் இதா இல்ல பைண்டிங் இல்லையா, மற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சாப்டர் 4 with regard to procedure. அதுல செக்ஷன் 17 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, inquiry into complaints. The commission while inquiring into the complaints of violation of human rights may call for information or report from the government or any other authority or organization subordinate thereto within such time as may specified by it. அதாவது அறிக்கை தாக்கல் சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா பேப்பர்ல, ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாநில அரசு கிட்ட அறிக்கை கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அறிக்கை கேட்பதுதான் செக்ஷன் 17 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். Provided that if the information of the report is not received within time stipulated by the commission, it may proceed to inquire to the complaint on its own. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், சம்பந்தப்பட்ட அந்த அரசிடம் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு வயலேஷன்ல ஈடுபட்டிருக்கணும் அதன் கிட்ட இருந்து அறிக்கையை தாக்கல் செய்யலாம். அது குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த அறிக்கையை தாக்கல் செய்யலாம். நேரடியாக இவர்களாகவே போய் என்ன பண்ணலாம்,
இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இட் நீட் நாட் வெயிட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. தென் பி, ஆன் ரிசிப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் ரிப்போர்ட் த கமிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அதாவது ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கிடையாது, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக செய்யப்பட்டது, அப்படி ஏதோ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆர் சம் ஆக்ஷன் ஹஸ் பீன் இனிஷியேட்டட், நாங்களே ஒரு இன்கொயரி கமிட்டி வச்சிருக்கோம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இல்ல இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற தெரிவிக்கப்பட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் மே நாட் ப்ரொசீட் வித் கம்ப்ளைண்ட் அண்ட் இட் மே இன்ஃபார்ம் த கம்ப்ளைண்ட் அக்கார்டிங்லி. இந்த மாதிரி உங்களுடைய இதன் மீது இந்த நடவடிக்கை பெண்டிங்ல இருக்கு, அதனால நாங்க தொடர்ச்சியாக இதுல எந்த ஒரு விஷயமும் ஈடுபடவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். ஸோ இட் ஹேஸ் த சாய்ஸ் டு சூஸ் வெதர் டு ப்ரொசீட் ஆர் டு டிராப் த கம்ப்ளைண்ட் இஃப் எனி அதர் சப்சிக்வெண்ட் thing has been made. சரியா? Then 2, without prejudice to anything contained in clause 1, if it considers necessary, having regard to the nature of the complaint, initiate an inquiry. ஸோ அதுதான். ஸோ அப்போ ரிப்போர்ட்டை கேட்கறது, ரிப்போர்ட்டை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒன்று ரிப்போர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்ததெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா இட் கேன் ட்ராப் த கம்ப்ளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் இட் டு த பெட்டிஷனர் who has made the petition. இல்லை அப்படின்னா இட் கேன் டிஸ்கார்ட் தட் ரிப்போர்ட் அண்ட் இட் கேன் ப்ரொசீட் வித் இட்ஸ் ஓன் இன்கொயரி. இதுதான் செக்ஷன் 17ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். தென் செக்ஷன் 18, ஸ்டெப்ஸ் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் இன்கொயரி. ஸோ இப்போ ஒரு இன்கொயரி நடத்துறோம், இந்த இன்கொயரியை நடத்தும் பொழுது அல்லது நடத்தின பிறகு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றத செக்ஷன் 18ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. த கமிஷன் மே டேக் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் டியூரிங் ஆர் அப்பான் த கம்ப்ளீஷன் ஆஃப் இன்கொயரி ஹெல்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி 6 things have been explained. A, B, C, D, A and F. A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with regard to the commission of violation of human rights or negligence in the prevention of human rights or abatement thereof by a public servant, it may recommend to the concerned government or authority. So to make payment of compensation, என்ன பண்ணலாம் அப்படின்னா, it can recommend once some human rights violation has been disclosed or some negligence has been there. அதாவது ஒன்னு அரசோ இல்ல அரசினுடைய ஊழியரோ பப்ளிக் சர்வெண்டோ ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல ஈடுபடுறது, இன்னொன்னு அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல ஈடுபடுவதற்கு இவர்களுடைய அந்த கவனக்குறைவு காரணமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் கேன் மேக் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஆர் டேமேஜஸ். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இப்போ நம்ம பாக்குறது இதெல்லாமே பரிந்துரைகள் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்னா, இட் கேன் ரெக்கமெண்ட் வித் ரிகார்ட் டு மேக் பேமெண்ட் ஆர் காம்பன்சேஷன் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தென் டு இனிஷியேட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் ஆர் அதர் சூட்டபிள் ஆக்ஷன் as to the victim or members of his family as the constitution may consider necessary. அதாவது தவறு செய்த நபர்கள் மீது தண்டனை எடுப்பதற்கான பரிந்துரைகளை பண்ணலாம். அவரை சஸ்பெண்ட் பண்றதோ, இல்ல அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதோ, அல்லது ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதோ அதற்கான பரிந்துரைகளை செய்யலாம். ஒன்னு காம்பன்சேஷன் பே பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றது, ரெண்டாவது ப்ராசிக்யூஷன் கண்டக்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றது, மூணாவது இதை தவிர எது தேவையோ டு டேக் சச் நெசசரி ஃபிட் அண்ட் ப்ராப்பர் டெசிஷன்ஸ். சரியா? ஸோ தென் இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் பி, அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஃபார் சச் டைரக்ஷன்ஸ் ஆர்டர் ஆர் ரிட். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு பார்ட்டியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ ரிட்டோ இல்ல வேற ஏதோ டைரக்ஷனோ இல்ல வேற ஏதாவது ப்ரொசீடிங்ஸோ இனிஷியேட் பண்ணலாம். தென் த தேர்ட் ஒன் இஸ் சி, ரெக்கமெண்ட் டு த கன்சர்ன் கவர்மெண்ட் அட் த எனி ஸ்டேஜ் ஆஃப் இன்கொயரி ஃபார் கிராண்ட் ஆஃப் சச் interim relief to the victim of the members of his family as the commission may consider necessary. இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். D, subject to the provisions of clause E, provide a copy of the inquiry report to the petitioner or his representative. The commission shall send a copy of its inquiry report with its recommendation to the concerned government, and the concerned government may within a period of 1 month of or such further time as the commission may allow forward its comments on the report, including the action taken or proposed to be taken thereon to the commission. அதாவது இப்போ ஒரு கமிட்டி தன்னுடைய பரிந்துரையை சமர்ப்பிக்கும் பொழுது அதன் மீது அந்த கன்சர்ன்ட் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் 1 மாதத்திற்குள் என்ன பண்ணணும், அது மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், இல்ல என்ன ஆக்ஷன் ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம், என்ன இனிஷியேட் பண்ணிருக்கோம், இல்ல இதுல வந்து இந்த ரெக்கமெண்டேஷனை நாங்க டிஸ்கார்ட் பண்றோமா, எதாக இருந்தாலும் 1 மாதத்திற்குள் அந்த பதிலை தெரிவிக்க வேண்டும். இந்த ரெண்டையும் இணைத்து அந்த மனுதாரருக்கு தகவலாக இந்த ஆணையம் என்ன பண்ணணும் சொல்லணும். இதுதான் வந்து சப்செக்ஷன் டிலையும் சப்செக்ஷன் இலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ த டைம் லிமிட் ஃபார் டேக்கிங் ஆக்ஷன் ஆன் த ரிப்போர்ட் சப்மிட்டட் பை NHRC என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 month. சரியா? தென் லாஸ்ட் சப்செக்ஷன் F, the commission shall publish its inquiry report on the recommendation of the commission. So it can even publish what is the inquiry report and what is the reply received from the appropriate government. இதுதான் வந்து steps during and after inquiry.
இதே இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 19 வந்து வித் ரிகார்ட் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது ஒரு ராணுவம் அல்லது ஆர்மி ஆர் நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு இதே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்னா 3 months டைமுக்குள்ள அந்த கன்சர்ன் கவர்மெண்ட் வந்து இட் ஷுட் ப்ரொவைட் அ ரிப்ளை டு த ரிப்போர்ட் சப்மிட்டட் பை த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரியா? So with regard to armed forces also, the NHRC has a right with regard to take a suo motu, that is by its own motion or by on receipt of a petition. பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த மனுவின் அடிப்படையிலோ அல்லது தானாக சுயமாக முன் வந்தோ நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கறதுதான் சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இட் மே எய்தர் ப்ரொசீட் ஆர் இட் மே ட்ராப். போன செக்ஷன்ல பார்த்த அதே விஷயம் தான். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வித் ரிகார்ட் டு தட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அந்த நபர்கள் ஏதேனும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல ஈடுபட்டா அது சம்பந்தமான இது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ அப்போ கமிட்டி வந்து அதனுடைய காப்பி அலாங் வித் ரிப்ளை கிவன் பை த கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் அண்ட் த அவுட்கம் வெதர் இட் ஹஸ் பீன் அக்செப்டட் ஆர் டிஸ்கார்டட் ஆர் இட் ஹஸ் பீன் டிராப்ட் ஆர் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு காப்பியை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 20 ஆனுவல் அண்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கமிஷன். ஸோ ஆனுவல் அண்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the commission shall submit an annual report to the concerned government and submit special reports on matter which is in opinion is of such urgency it should not be deferred till submission of the annual report. அதாவது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் கன்சர்ன் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இதுல இதெல்லாம் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தட் ஷுட் பி டேபிள்டு பிஃபோர் த ஹவுசஸ் ஆஃப் தட் அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட் ஆஸ் த கேஸ் மே பி. அண்ட் வாட் ஆர் த ப்ரொபோஸ்டு ஸ்டெப்ஸ் தட் இஸ் டு பி டேக்கன் ஆர் நாட் டு பி டேக்கன் அப்படிங்கிறத அந்த அவைக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுக்கு அடுத்து சாப்டர் 5ல இருந்து செக்ஷன் 20ல இருந்து 21ல இருந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஜஸ்ட் வி வில் செக்ஷன் 20 என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க மெம்பரா? ஒரு சேர்பர்சன் பிளஸ் 2 ஜுடிஷியல் மெம்பர் பிளஸ் 3 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் 6 பேரு பிளஸ் 7 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் 13 பேர் இருப்பாங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஒரு சேர்பர்சன், ஒரு ஜுடிஷியல் மெம்பர், அப்புறமா ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ 3 நபர்கள் தான் இருப்பாங்க. அங்க 13 நபர்கள், இங்கு 3 நபர்கள் செக்ஷன் 21ல. சரியா? த ஸ்டேட் கமிஷன் ஷால் வித் எஃபெக்ட் ஃப்ரம் சச் டேட் as the government by notification consist of chairperson. சேர்பர்சனாக இருக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா who has been a chief justice of the high court. எந்த ஹை கோர்ட் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் என் பால் வசந்தகுமார் ஜேவா கூட இருக்கலாம். அவர் எங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கிறாருங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு நபரை சேர்பர்சனா இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் பர்சன் ஒன் மெம்பர் who is or has been a judge of high court or district judge not less than 7 years of experience as a district judge. ரெண்டாவது ஜுடிஷியல் மெம்பர். தென் மூணாவது ஒன் மெம்பர் டு பி அப்பாயிண்டட் ஃப்ரம் அமாங் பர்சன்ஸ் ஹேவிங் நாலேஜ் ஆஃப் ஆர் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 நபர்கள் நியமிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்ல சிட்டிங் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ நியமிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கன்சர்ன்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுடைய கன்சல்டேஷனை பெற்றுதான் நியமிக்க வேண்டும். தன்னிச்சையாக நியமிக்க கூடாது. அதே மாதிரிதான் அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இட் கேன் லுக் இன் டு மேட்டர்ஸ் ஒன்லி லிஸ்டட் இன் லிஸ்ட் 2 and 3 ஆஃப் 7th ஷெட்யூல். சரியா? லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்ல ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ண முடியாது? ஒரு இன்கொயரியோ இல்ல ஒரு ப்ரொசீஜரோ இல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே பண்ண முடியாது. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாரி, லிஸ்ட் 7 யூனியன் ஷெட்யூல் 7ல நம்ம பார்ப்போம். 7வது அட்டவணையில 3 லிஸ்ட் இருக்கும் இல்லையா? லிஸ்ட் 1 யூனியன், லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட், லிஸ்ட் 3 அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷனிங், அந்த டொமைன் என்ன, ஜுடிஷியரி என்ன, சாரி அந்த டெர்ஷியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு மேட்டர்ஸ் எனுமரேட்டட் இன் லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 3. அதே மாதிரி தான் செக்ரட்டரி. எப்படி நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒருத்தரை வந்து செக்ரட்டரி அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சு would be as that secretary shall be the chief executive officer இருந்தாரோ அதே தான் இங்கேயும். shall subject to control of chairperson. He will be doing administrative and financial functions. So other things remains the same. சரியா? அதுக்கு அடுத்து
with regard to Delhi and with regard to Jammu and Kashmir, நார்மலி வந்து பாத்தீங்கன்னா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல இந்த சப்செக்ஷன் 6 ஆஃப் செக்ஷன் 21 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சேர்பர்சன் 2 மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 or more state government with the consent of a chairperson or members of a state commission appoint such person, chairperson, or as the case may be, such member of another state commission simultaneously if such chairperson or member consent to such appointment. அப்போ ஒரு உறுப்பினர் 2 மாநிலங்களிலும் உறுப்பினராக இருக்கலாம். 2 மாநில மனித உரிமை ஆணையத்திலும் உறுப்பினராக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சேர்பர்சன் 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு நபராக கூட இருக்கலாம். provided he should consult for his appointment அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மாநில இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விரும்பினா subject to provisions of section 12 the central government may by order confer upon the state government the functions related to human rights being discharged by union territories அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு மத்திய அரசு விரும்பினால் என்ன பண்ணலாம்? உதாரணத்துக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு இல்லையா, அதற்கு யூனியன் டெரிட்டரியோடைய ஜூரிஸ்டிக்ஷனையும் சேர்த்து பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அப்போ தனியாக யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்காத பட்சத்தில் அதை என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு இதே வந்து இட் would be taking over the control with regard to the union territory of புதுச்சேரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஸோ இது வந்து செக்ஷன் 21 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். மற்றது எல்லாமே சேம் தான். வாட் இஸ் த டைம் பீரியட் ஃபார் விச் தே கேன் பி கண்டினியூ இன் தர் ஆஃபீஸ் 3 years from the date of entering of the office or otherwise attaining the age of 70 years. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமனான ஒரு விஷயம் தான். சரியா? செக்ஷன் 22 இஸ் வித் ரிகார்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். அங்க எத்தனை பேர் பார்த்தோம்? ஒரு 6 பேர் பார்த்தோம் இல்லையா? பிரைம் மினிஸ்டர் would be a chairperson அண்ட் தென் மெம்பர்ஸ் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அதுக்கப்புறமா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, அதே மாதிரி ராஜ்யசபா, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டெபியூட்டி டைரக்டர், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான அந்த கமிட்டியுடைய பங்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 நபர்கள் இருப்பார்கள். யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the chief minister would be the chairperson of the committee appointing the chairperson and members of human rights commission, state human rights commission. ஒன்னு chief minister, ரெண்டாவது leader of opposition, மூணாவது speaker of that assembly, and then the last one is minister in charge of home department, உள்துறை அமைச்சர். அவர் தான் வந்து அதற்கான இது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது விஷயம். சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு மெம்பரை நியமிக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சிட்டிங் ஜட்ஜை நியமிச்சாங்கன்னா யூ ஷுட் பி கெட் கன்சர்ன்ட் ஃப்ரம் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் கன்சர்ன்ட் ஹை கோர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் காமன் தான். அதாவது ஒரு வேகன்சி இருக்கு, இப்போ 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை, வேகண்டா இருக்கு, அப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல நியமிக்க கூடாதா அப்படின்னா நியமிக்கலாம். ஸோ இட் டஸ் நாட் இன்வாலிடேட் த அப்பாயின்மெண்ட் டியூ டு எனி வேகன்சி வித் ரிகார்ட் டு திஸ் அப்பாயின்மெண்ட் ஃபோரம். சரியா? தென் செக்ஷன் 23 ரெசிக்னேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் சேர்பர்சன் ஆர் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம அதில் பார்த்த மாதிரி தான். செக்ஷன் 4ல பார்த்தோம் இல்லையா? செக்ஷன் 3 இஸ் வித் ரிகார்ட் டு கான்ஸ்டியூஷன், தென் செக்ஷன் 4 செக்ஷன் 5ல பார்த்தோம். கரெக்ட். அதே தான் இங்கே திருப்பி நம்ம அங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல செக்ஷன் 3, 4, 5 கண்டினியூஸா வர மாதிரி இங்க செக்ஷன் 21, 22, 23 அந்த மாதிரி கண்டினியூஸா வர்றது. சரியா? ஸோ அங்க செக்ஷன் 5 இஸ் வித் ரிகார்ட் டு ரெசிக்னேஷன் அண்ட் ரிமூவல். இங்க செக்ஷன் 23. செக்ஷன் 23 வந்து அதே தான். என்ன ஒண்ணு, தானாக ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறது, அந்த உறுப்பினர்கள் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் தானாக ரெசிக்னேஷன் கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கன்சர்ன்ட் கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஆஃப்டர் தட் கன்சல்டேஷன் வித் த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் பீன் மேட் அண்ட் தட் ப்ரூவ்டு இன்கேபாசிட்டி ஆர் சம் அதர் ரீசன் இருக்கு அப்படின்னா அதற்காக என்ன பண்ணலாம், அதை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் அது தவிர காமனா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், ஒரு நபர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு அல்லது வேற ஒரு பேட் எமால்யூமெண்ட்ல வேற ஒரு ஆஃபீஸை பியர் பண்றாரு அல்லது டியூ டு இன்ஃபர்மிட்டி ஆஃப் மைண்ட் ஆர் பாடி ஹி கேனாட் கண்டினியூ, அது ஒண்ணு.
அப்புறம் fourth one is with regard to he has been declared as unsound mind of by a competent court. Then the fifth one is he is convicted to an offense which involves moral turpitude. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான வழக்குல அவர் குற்றம் சுமத்தப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்டால் அத்தகைய நபர் எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சேர்பர்சனோ இல்ல மெம்பர்ஸா நியமிக்கப்பட முடியாது. சரியா? ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 24 டேர்ம்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நம்ம ஏற்கனவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல பார்த்தா அதே தான். இட் ஷால் பி ஃபார் a term of 3 years or until the age of 70 years whichever is earlier and shall be eligible for reappointment அப்படின்னு சொல்லப்படுறது. இதே தான் அங்கேயும் நம்ம இதே தான் பார்த்தோம். சரியா? அடுத்து அவர் 70 வயசு ஆனதுக்கு அப்புறமா he cannot hold that office. அதே மாதிரி once he ceased to hold office, அவர் அந்த பதவியிலிருந்து வெளியேறுகிறார், ஒரு உறுப்பினராகவோ அல்லது ஒரு தலைவராகவோ ஒரு இந்த ஆணையத்திலிருந்து வெளியேறினார் அப்படின்னு சொன்னா he is not eligible for further employment under the government of a state or under the government of India. ஏன்னா again they should not be given a such a high position அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்க கூடிய விஷயங்கள். Then section 25, section 26 and 27 இது எல்லாமே ரெகுலரா அதே இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன நம்ம பார்த்தோம், அந்த அதிகாரங்கள். செக்ஷன் 25 is with regard to member to act as chairperson or to discharge his function in certain circumstances. அதாவது தலைவர் சேர்பர்சன் உடைய போஸ்ட் வேகன்சியா இருக்கு, இட் மே பி டியூ டு இஸ் டிமைஸ் ஆர் ரெசிக்னேஷன் ஆர் எனி அதர் பர்பஸ், அல்லது அவர் இருக்காரு ஆனா அவரால் அந்த ஃபங்க்ஷன்ஸை செய்ய முடியல டியூ டு சம் இன்ஃபர்மிட்டி, சம் ஹெல்த் இஷ்யூஸ், சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால. அப்போ அந்த கவர்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வந்து அவருடைய ஆப்சன்ஸ்ல எந்த மெம்பர் சேர்பர்சனாக நியமிக்கப்படுவாருங்கிறத கவர்னர் தெரிவிப்பார். இது செக்ஷன் 25ல சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 26 is with regard to terms and conditions of service of chairpersons and other members. அதாவது ஒருத்தரை நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய salary and other allowances should not be varied to their disadvantage அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட் பொருந்தும். இதுக்கும் பொருந்தும். அப்போ ஒருத்தர் சேரும் பொழுது அவருக்கு என்ன சம்பளமோ அதை குறைப்பதற்கான அந்த அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். Then section 27 and section 28. Section 27 is with regard to officers and other staffs of state commission. ஒருத்தர் செக்ரட்டரியா நியமிக்கப்படுறார், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா அவரு should not below the rank of secretary to the state government அப்படிங்கிறத பார்த்தோம். And other police and investigation officers should be provided as required by the commission, not below the rank of director general of police அப்படிங்கிறத சென்ட்ரல் இதுல பார்த்தோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல. இங்க வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? தென் செக்ஷன் 28 அண்ட் அதர் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் அண்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆஃப் இது. ஸோ வருஷம் ஒரு முறை அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தன்னுடைய அறிக்கையை மாநில அரசுக்கு தாக்கல் பண்ணணும். சில ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையின் போது தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அதை வந்து அந்த மாநில அரசாங்கம் தன்னுடைய அவைகளில சமர்ப்பிக்கணும், அதோட உறுப்பினர்களுக்காக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இதற்காக வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை ஆனுவல் ரிப்போர்ட்டா இதை மாதிரி தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல எத்தனை கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்கு, அதுல இந்த அரசாங்கம் எதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, இல்ல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து அந்த அவை உறுப்பினர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரியா? ஸோ இது வந்து செக்ஷன் 28. தென் செக்ஷன் 29 வந்து சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் would be applicable also to state human rights commission அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து காமனான ஒரு விஷயம் தான். தென் சாப்டர் 6 ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டோட்டலி 2 செக்ஷன்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கோர்ட், இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை மட்டுமே விசாரிக்கிறதுக்காக இது பண்றது. அது செக்ஷன் 30ல சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 30 ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஸ்பீடி ட்ரையல் of offenses arising out of violation of human rights, the state government may, with the concurrence of the Chief Justice of High Court, by notification, specify for each district a court of session to be a human rights court to try the said offense. அப்போ ஒரு செஷன்ஸ் கோர்ட் கேடர்ல இருக்கிற ஒரு கோர்ட்டை தான் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டா நியமிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொவைடட் தட் நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷால் அப்ளை. இந்த இப்படி நம்ம நியமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் இருக்கு விசாரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படிங்க புதுசா ஒரு விஷயத்தை நியமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் a special court is already constituted, a court of session is already specified as a
ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அடிஷ்னல் டியூட்டியா இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனையும் நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஆல்ரெடி சம் கோர்ட் இஸ் எம்பவர் டு ட்ரை தீஸ் கைண்ட் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லும்போது தனியாக ஒரு கோர்ட்டை நியமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? இது வந்து தென் செக்ஷன் 31 இஸ் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். யார அரசு தரப்பு ஒரு வழக்கறிஞராக நியமிக்க முடியும் இந்த ஸ்பெஷல் கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருட அனுபவம் கொண்ட ஒரு நபரை. ஃபார் எவ்ரி ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் பை நோட்டிபிகேஷன் ஸ்பெசிஃபை அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் அப்பாயிண்ட் அன் அட்வொகேட் ஹூ ஹஸ் பீன் இன் பிராக்டிஸ் as an advocate for not less than 7 years as a special public prosecutor for the purpose of conducting cases in the court அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ 7 வருடங்களுக்கு குறைவாக இல்லாத ஒருவரை அனுபவம் கொண்ட ஒரு நபரை இது பண்றது. தென் சாப்டர் 7 இஸ் வித் ரிகார்ட் டு ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிதி ஒதுக்குவது சம்பந்தமான விஷயங்கள். தென் செக்ஷன் 35 இஸ் வித் ரிகார்ட் டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். தென் சாப்டர் 8 வந்து மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ். அதுல முக்கியமானது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 36 மேட்டர் நாட் சப்ஜெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கமிஷன். எந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஆணையத்திற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன், த கமிஷன் ஷால் நாட் இன்கொயர் இன்டு எனி மேட்டர் விச் இஸ் பெண்டிங் பிஃபோர் அ ஸ்டேட் கமிஷன் ஆர் எனி அதர் கமிஷன் டியூலி கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அதாவது ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, த கமிஷன் ஆர் த ஸ்டேட் கமிஷன் ஷால் நாட் இன்கொயர் இன்டு any matter after the expiry of 1 year from the date on which the act constituting the violation of human right is alleged to have been committed. அதாவது டைம் லிமிட், வாட் இஸ் த லிமிடேஷன் பீரியட் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. வித் ரிகார்ட் டு திஸ் ஆக்ட் த டைம் லிமிட் இஸ் 1 year. இதுதான் வந்து இந்த ரெண்டு ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்னு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஏற்கனவே அந்த வழக்கு நிலுவையில இருக்கு, அந்த டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் அப்படின்னா அது சம்பந்தமாக மறுபடியும் இவர்கள் எடுக்க முடியாது, கன்கரண்டா ஜூரிஸ்டிக்ஷனை என்டர்டைன் பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, என்னது பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து, அதற்கு பிறகு என்ன பண்ண முடியாது, அதை நடவடிக்கை எடுப்பதை அனுமதிக்க முடியாது. தென் செக்ஷன் 37 வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் விசாரிப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் சச் போலீஸ் ஆஃபீஸர் அதை நியமிப்பதற்கான அந்த அதிகாரம் செக்ஷன் 37ல வழங்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 38 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். அப்போ அந்த அரசு அதிகாரியோ அல்ல அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டையோ என்ன பண்ண முடியாது, ஒரு கோர்ட்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா காம்பன்சேஷனோ இல்லை எந்த ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல கேட்க முடியாது. ஃபார் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். இது செக்ஷன் 38ல சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 39ல மெம்பர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் டு பி பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனி ஆஃபீஸர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கே வந்து தன்னுடைய அலுவலர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுருச்சு. டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் சயின்டிபிக் ஸ்டாஃப்ஸ். ஸோ அப்படி அந்த ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அந்த அலுவலர்கள் பிளஸ் அந்த ஆணைய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே டீம்டு டு பி a பப்ளிக் சர்வெண்ட் அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் ஐபிசி அப்படின்னு சொல்றது செக்ஷன் 39. தென் செக்ஷன் 40A அண்ட் செக்ஷன் 40B இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். செக்ஷன் 40 ஒரு விசாரணை ஆணையத்துடைய அந்த நடைமுறைகளை ரெகுலேட் பண்றதுக்கான விதிகளை வகுப்பதற்கான ஒரு அதிகாரம் செக்ஷன் 40ல கொடுக்கப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 40A பவர் டு மேக் ரூல்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா த பவர் டு மேக் ரூல்ஸ் செக்ஷன் 40A பவர் டு மேக் ரூல்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லயபிலிட்டியை உண்டாக்கக்கூடிய லா வந்து ப்ராஸ்பெக்டிவா தான் நடைமுறைக்கு வருமே தவிர ரெட்ரோஸ்பெக்டிவா முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வராதுன்னு பார்த்திருப்போம். அதற்கு சில விதிவிலக்குகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விதிவிலக்கு தான் செக்ஷன் 40A பவர் டு மேக் ரூல்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. The power to make rules under class B of subsection 2 of section 40 shall include the power to make such rules or any of them retrospectively from a date not earlier than the date on which this act received the assent of the president, but no such retrospective effect shall be given to any such rule so as to prejudicially affect the interest of any person to whom such rule may be applicable. ஒரு தனிநபருக்காக மட்டும் அவரை பாதிக்கப்படுற மாதிரி நீங்க என்ன பண்ண முடியாது, ரெட்ரோஸ்பெக்டிவ் ரூல்ஸ் பண்ண முடியாது.
ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சட்டத்துல இருந்து தான் அந்த அதிகாரமே உங்களுக்கு வருது. அப்ப இந்த சட்டம் என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சோ, அன்னில இருந்து தான் அந்த அதிகாரமும் ஒருவருக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆக்ட் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 28 செப்டம்பர் 1993 நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு விதியை நீங்க உருவாக்குறீங்கன்னா, இந்த சட்டம் நடைவரதுக்கு முன்புல இருந்து அந்த விதியை கொண்டு வரேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் அ டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் இல்லையா? பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படிங்கறது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். அப்போ ஒரு டெலிகேஷன் கொடுக்கும் பொழுது அந்த பேரண்ட் ஆக்ட்ல இருந்து தான் அந்த டெலிகேஷன் பவரே வருதுன்னு சொன்னா, பேரண்ட் ஆக்ட் ஷுட் பி இன் எக்ஸிஸ்டிங். இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்த தேதிக்கு முன் தேதியிட்டு நீங்க எந்த ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபர்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது செக்ஷன் 40A. தென் செக்ஷன் 40B, பவர் ஆஃப் கமிஷன் டு மேக் ரெகுலேஷன்ஸ். செக்ஷன் 40 வந்து பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். இது 40B வந்து பவர் ஆஃப் கமிஷன் டு மேக் ரெகுலேஷன்ஸ் வித் ரிகார்ட் டு த ரெகுலர் ஃபங்க்ஷனிங், ஒரு ப்ராப்பர் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் திஸ் கமிஷன். அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸோ அதை அந்த கமிஷனே என்ன பண்ணிக்கலாம், வழிவகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது 40B. தென் செக்ஷன் 41 இஸ் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். 40 is central government, 41 is central state government. அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சம்பந்தப்பட்ட அதனுடைய அமைப்புடைய மாற்றங்களை கொண்டு வர்றதோ இல்ல மற்ற விஷயங்களை சேர்ப்பதோ நீக்குவதோ அந்த மாநில அரசின் விதிகளுக்கு உட்பட்டது. தென் செக்ஷன் 42 is with regard to power to remove difficulties. அதாவது இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு, இல்ல இன்னும் பெட்டரா கொண்டு வரணும் அப்படின்னா, இல்ல இதுல ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கான விஷயங்களை central government may by order published in the official gazette make such provisions so as to remove the difficulty. சரியா? Then 2 years from the date of commencement. So இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னா 28 செப்டம்பர் 93 வந்துச்சா, 28 செப்டம்பர் 95 குள்ள தான் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பை ஆர்டர் யூ கேனாட் மேக், பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் யூ கேன் மேக். சரியா? இப்போ 2006ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2019ல அந்த டென்யூர் ஆஃப் த கமிஷன்லாம் மாத்தி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 22/8/2019ல. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டா கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை ஆர்டர், ஒரு டெலிகேஷனா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு தட் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சேஞ்சஸ் கொண்டு வர முடியாதுன்னு தான் சொல்றாங்க. மற்றபடி சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சரியா? தென் செக்ஷன் 43 ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ரிப்பீல்ங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் வந்து இந்த நிலையான சட்டம் வந்ததுனால அது ரிப்பீல் செய்யப்படுது அப்படின்னு சொல்றது. ஸோ திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதோடைய கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி அந்த மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸோடைய அந்த அலோவன்சஸ், பெனிஃபிட்ஸ், அது ரெசிக்னேஷன், ரிமூவல், அவருடைய ரோலு, ஃபங்க்ஷன்ஸ் இன் விச் தே கேன் மேக் என்கொயரி, அந்த ரிப்போர்ட்ஸ் எது மேல எல்லாம் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம், எத்தனை காலத்துக்கட்டத்துக்குள்ள அந்த நடவடிக்கை எடுக்கணும், அந்த ஃபைனான்ஸ், ஆடிட்டிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே இந்த 43 செக்ஷன்ஸ்ல கவர் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன். தேங்க்யூ.